அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். நண்பர்களே, 25/12/2025 மிகவும் எனக்கு பிடித்த நாள். என் மனைவி திவ்யா அவர்களுக்கு பிறந்த நாள். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள். சொல்லும் போதே அப்படி அந்த குரல் எப்படி இருக்கு. நவீன இந்தியாவின் தந்தை, இந்தியாவோட எலக்ட்ரானிக் கூட்ஸ் இவ்வளோலாம் கொண்டு வந்தவர். அதே போல ரொம்ப வருத்தத்துக்குரிய நாளும் இது. ராஜாஜி அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறந்த நாள். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அதில் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். கல்லிலே இறங்கி கரியானைக்கு இறங்கி குன்றின் மேல் நிற்கின்றாய் வரதா. அதாவது குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. நான் ஒரு குறையும் இல்லாம இருக்கேன். யாது குறை எனக்கு? நான் எதுவுமே எந்த குறையும் இல்லாம என்ன வச்சிருக்கிறிய எப்படியா? அப்படி ஒரு சந்தோஷத்துல ராஜாஜி அவர்கள் எழுதிய பாடல் இந்த குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள். உலகத்தையே சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள். இதுல என் மனைவி திவ்யா அவர்களுக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல்லாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மகிழ்வோடு இங்கு இருக்க வேண்டும். என்னுடைய எல்லா வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்து என்றும் என்னோடு பயணித்து கோமடத்தை சிறந்த வகையில் நிர்வகித்து, நான் எத்தனை நாள் வீட்டில் இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொண்டு ஊருக்கே அலைகிறோம். வீட்டிலேயே இருக்க முடியறதில்ல. ஒரு சரியான கணவனாகவும் நம்மளால் இருக்க முடியல. ஒன்னா இந்த சமுதாயத்திற்கு சிறந்தவனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த குடும்பத்திற்கு சிறந்தவனாக இருக்க வேண்டும். நம்மை சமுதாயம் அழைக்கிறது. ஏன்னா திவ்யாவோட பிறந்த நாள் கூட நான் ராஞ்சியில தான் இருக்கேன், பக்கத்துல இருக்க முடியல. காரணம், நம் கடமை நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. வேறு வழி இல்லை, ஓடியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் கூட என்னால் ஓய்வு எடுக்க முடியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒன்னா ஜாதகம் பார்க்கிறோம், இல்லைன்னா கிளாஸ் போடுறோம், நேரில் ஜாதகம் பார்க்கிறோம், ஆன்லைன் ஜாதகம் பார்க்கிறோம், ஜாதகம் பார்க்கிறோம். ஈ படத்துல வரும்ல இந்த 10 டார்கெட் அப்படிங்கிற மாதிரி 10 சொல்லும். ஒன்ன கொல்லணும் 10 டார்கெட் நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்ல. அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். இதான் நம்ம டார்கெட்டை. தினசரி அதில் ஓடிக்கிட்டே இருக்கேன். மீண்டும் என் மனைவிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும். நிறைய என்னோட நல்ல காரியங்கள்ல இணைந்து செயல்படுறாங்க. நான் செய்யற நல்லதுக்கெல்லாம் முதல்ல என்னை தடுக்காம செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க. 25ஆம் தேதி நான் ராஞ்சியில் இருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க நேரில் அலுவலகத்துக்கு வந்து அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்க. முடியாதவங்க அவங்களுக்கு போன்ல பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருங்க. நானும் ராஞ்சியிலிருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் இது. கிறிஸ்துமஸ் அருமையான ஒரு நாள். இந்த நாள்ல வாஜ்பாய் இந்த பூமிக்கு வந்து அவர் இயேசு கிறிஸ்துவை போலவே சிறப்பாக செயல்பட்டு பல இந்த தங்க நாற்கரை சாலையெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார், அவர் தான் உருவாக்கினார். எலக்ட்ரானிக் கூட்ஸ், கேஸ் அதெல்லாம் நிறைய பண்ணார். கட்சி சார்பு இல்லாமையே நம்ம போலாம். அவர் தான் கட்சி மதம் சார்பு இல்லாமல் ஒரு குடியரசுத் தலைவரை நமக்காக கொடுத்துட்டு போனார். நீங்க அப்துல் கலாமை கண்டுபிடிச்சது வாஜ்பாய். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு தலைவன் என்ன செய்து விட்டு போயிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உண்மையிலேயே பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சியை கட்டமைத்து இன்னைக்கு அது ஆட்சியில் இருப்பதற்கு காரணமாக இருந்து பல்வேறு நல்ல உதவிகள், நலத்திட்டங்களை செய்த வாஜ்பாய் அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வந்து ஒரு நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குழந்தை குட்டியோட மீண்டும் சந்தோஷமா அவர் வாழ்ந்துட்டு இந்த பூமியை விட்டு மறையணும். திருமணமே செய்து கொள்ளாமல் நமக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர், அவரை இந்த இடத்தில் நினைவு கூறுவோம். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் சஷ்டி திதி வருகிறது. காலை 11:24 வரைக்கும் பஞ்சமி, அதன் பின்பு வளர்பிறை சஷ்டி. காலை 6:40 வரைக்கும் அவிட்டம், அதன் பின்பு சதயம். பிற்பகல் 1:29 வரைக்கும் வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. காலை 11:24 வரைக்கும் பாலவம், அதன் பின்பு இரவு 11 மணி வரைக்கும் கௌலவம், அதன் பின்பு தைத்துளை கரணம். இதுல வந்து என்னன்னா, இந்த ஆண்டு என் மனைவியோட பிறந்த நாள்ல அவங்க பஞ்சமி திதி, அவிட்டம் நட்சத்திரம், வஜ்ரம் நாமயோகம். கரணம் மட்டும் அல்ல, மற்ற எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுல என்னன்னா, அவங்களும் நானும் அடுத்தடுத்த நாமயோகம், 2 பேருமே பஞ்சமி. அதான் விஷயம். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். புதன் நான் மட்டும் ஏயா தனியா இருக்கேன், என்னையும் சேர்த்துங்கன்ட்டு அவரும் தனுசு ராசிக்கு போயிட்டார். இப்ப தனுசு ராசியில அடி வாங்குறது யார் எப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி 10ஆம் பார்வையா பாக்குறார், ராகு 3ஆம் பார்வையா பாக்குறார், குரு 7ஆம் பார்வையா பாக்குறார். அதனால எல்லாம் கோச்சாரத்துல வச்சு தாழ்ச்சுட்டு இருக்கான். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேர் ஒன்னா சேர்ந்து தனுசு ராசி மண்டலத்துல 4 பேர் ஒன்னா இருக்காங்க. ராகு சந்திரன் கும்பத்துல, சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பட்சி வல்லூர். இன்று படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை.
ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், இறைவனை வழிபடுங்கள், இறைவனோடு கலந்துருங்கள். நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை, அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. காரணம் 100% காரிய வெற்றி அரசில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தூங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து 2 ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க. அடுத்து 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை. கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் துயில் உங்களுக்கு 25% காரிய வெற்றி. 5, 6 2 ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுத்துவிடும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், மிக மிக சிறப்பாக இருக்கிறது, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். பொன்னான வேலை காலையில் துவங்குகிறது, 100% காரிய வெற்றி. முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது. வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள். நான் காலையில் ஆஃபீஸே 8:30 மணிக்கு மேலே தான் போவேன். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 2ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள். தவிர்க்க முடிந்தால் விடியட்டும், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.